துதி ஆராதனை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் சபைக்கும் என்னோட சபைக்கும் வேணுமா? இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபயரு, அப்புறம் இது ஒய்ஃபையா, இந்த மாதிரி கலர் கலரு ஒயரு, அப்புறமா இந்த மாதிரி கலர் மைக்கு தேவை, பேசுறதுக்கு வேணும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கரு அந்த இருக்கு. இதெல்லாம் போட்டு துதி ஆராதனை ஒர்க்ஷிப் வேணுமானா கட்டாயம் வேணும். என்ன காரணம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். துதி ஆராதனை அப்படின்றது ஒரு சபை போதகர் பிரசங்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரும் வேற வேற மைண்ட்ல இருப்பாங்க. ஒரு அம்மா என் வீட்டுக்காரர் அடிச்சு விட்டாரு, என் வீட்டுக்காரர் என்ன சர்ச்சுக்கே வரமாட்டேங்காரு, நான் மட்டும் என்ன பண்றேன், அந்த மாதிரி கணவன் மேல மனைவிக்கு கோபம் இருக்கும். இன்னும் ஒரு சில ஆண்கள் நாளைக்கு கந்து வட்டிக்காரன் வருவானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஓகே நம்மளுக்கும் லீவு, வட்டி கொடுறவனுக்கும் லீவு, நாளைக்கு திங்கக்கிழமை காலையில வந்து நிப்பானே, எப்படி நம்ம அந்த கடனை கொடுக்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சிலர் வாலிப தம்பிமார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளங்கள். மைண்ட் என்ன ஆகும்னா வேற வேற சிந்தனையில இருக்கும். அந்த வேற வேற சிந்தனையில இருக்கும் பொழுது நம்ம சிந்தனைகளை ஒருமிக்கிற ஒரு காரியம்தான் இந்த துதி ஆராதனை. துதி ஆராதனை பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் பொழுது மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு போச்சியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனசுல இருக்கிற பாரம் குறையும். ஒருமித்த சிந்தனை. நம்ம எங்க வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த துதி ஆராதனை ஒர்க்ஷிப் முடிஞ்ச பிறகு நம்ம சபை போதகர் இல்ல வெளியே இருந்து வந்த ஐயா என்ன பண்ணுவாப்ல, பிரசங்கம் பண்ணுவாப்ல, அந்த பிரசங்கத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற மனசு என்ன ஆகும்? இன்னும் நம்மளுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அரசியல் மேடைகள் ஆகட்டும், ஏதோ ஒரு பொதுக்கூட்டங்கள், தமிழ் தாய் வாழ்த்து என்ன பண்ணுவோம், நீராறும் கடலுடுத்த, எதுக்கு நம்ம பாடுறோம்? தமிழ் தாய், தேசப்பற்று, நாட்டுப்பற்று, எல்லாரும் நாட்டுப்பற்று உள்ளவங்க தான் இல்லையா? ஏன் அந்த இடத்துல அதை பாடுறோம்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் வந்தியலா, கூட்டம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, தலைவர் எப்ப வந்தாரு, இல்லப்பா இன்னும் வரலப்பா, தலைவர்னாவே லேட்டா தான் வருவாங்க. இந்த மாதிரி பலவிதமான கதைகள் அங்க ஓடும். அது எல்லாமே அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுது அட்டென்ஷன்ல எல்லாரும் ஒண்ணு போல ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுதுப்பா, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வர எப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும், நோட்டீஸ்ல 10 மணி போட்டிருந்துச்ச, மணி 12 மணி ஆகி போச்ச, சாப்பாடு எத்தனை மணிக்கு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாட ஆரம்பிச்சோன்னா ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, முன்னுரை, யாராவது ஒரு ஐயா அம்மாவோ வந்து பேசுவாங்க, அப்புறம் இன்ட்ரோ இருக்கும், அப்புறம் தலைவர் பேசுவாரு, அப்புறம் லாஸ்டா ஜனகன மனகதி பாடி ஆமேனை போட்டு முடிச்சிருவோம். இதுதான் துதி ஆராதனை. இன்னொன்னு, துதி ஆராதனையில உங்களுக்கு பிளஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோல நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓப்பனா சொல்ல போனா இது உங்க தலையெழுத்து, கரெக்டுங்களா? ஒருவேளை ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ல போடலாம். ஒருவேளை நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே நீங்க என்னதான் கமெண்ட் போட்டு என்ன திட்டுனாலோ இல்லைன்னா என்ன புகழ்ந்தாலோ என்ன பண்ணாலும் நான் பேசுனதா நான் தான் பேசுவேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க தலையெழுத்து நீங்க கேட்டாகணும். அதே நேரத்துல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களை நான் இங்க கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அதே மாதிரி நீங்க போய்கிட்டு இருக்க சபையில பிரசங்கம், சபை போதகர் பிரசங்கம் பண்ணுவாப்ல, வேற வழி இல்லை, நம்ம கேட்டாகணும். நம்ம என்ன, ஏன்னா இடையில ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாப்ல, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம்னா, இல்ல அவர் எடுத்துட்டு வந்த நோட்ஸ், இந்த வசனத்தை படிங்கன்ட்டோன்னா ஆண்கள் சைடு சத்தமே இருக்காது. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் சங்கீதம் 21 நான் அப்படின்னு சொன்ன உடனே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் 4ன்னு கூட சொல்ல தேவையில்ல. இதெல்லாம் நடக்குமே தவிர, ஆனா ஒரு பிரசங்கிமார்கள் அவங்க பிரசங்கம் பண்றதா நம்ம கேட்டாகணும். ஆனா துதி ஆராதனைங்கிறது அந்த சபை போதகரோ, உங்க சபை போதகரோ, இல்ல வெளியே இருந்து வரக்கூடிய கன்வென்ஷன் பிரசங்கிமார்களோ, இல்ல சண்டே சர்வீஸுக்கு ஸ்பெஷலா யாராவது வராங்க,
இல்ல 3 நாள் கன்வென்ஷன், அந்த உபதேசியார்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல எல்லாருமே சமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்துல எல்லாரும் சமம். நீங்க என்னையா பாடுறது, நானும் கூட சேர்ந்து என்ன பண்றேன், பாடுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெயில பிடிச்சு போட்டாங்க. பவுலும் சீலாவையும் துதிச்சாங்க. அந்த துதி என்னாச்சு? சிறை கதவுகள் உடைஞ்சிச்சு. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி துதி ஆராதனை கட்டாயம் வேணும். இப்போ இந்த தம்பி, இப்ப நம்ம வீடியோல பார்த்த இந்த தம்பிக்கும் ஒரு சிலர் எதிர்க்கிறாங்கல்ல, உன் ஆராதனை முறை தப்புப்பா, நீ ஆடிக்கிட்டு கிடக்க, குதிச்சுக்கிட்டு கிடக்க, சினிமா தியேட்டர் பப்பு ஷோ மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க, அதுக்கும் என்ன வித்தியாசம்? மத்தேயு 21ஆம் அதிகாரம். நான் பைபிள் எடுத்துட்டு வரலங்க, ஆக்சுவலா நான் ரெசார்ட்ல இருக்கேன். ஏற்காடுல ஒரு ரெசார்ட். என்னோட வேலை நிமித்தமா என்ன பண்ணேன், ஒரு ஃபங்க்ஷன். இந்த பாருங்க, கீழே டிஜே போட்டு சலோமியா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. கேம்ப் ஃபயர் போட்டு என்ன பண்றாங்க நண்பர்கள். சரி, அவங்க சந்தோஷத்தை நம்ம ஏன் என்ன பண்ணணும்? உங்க தலையெழுத்து வேற வழியில நீங்க வீடியோவை பார்த்து கேட்டாகணும். அவங்களோட இதுல போட்டோம். நம்ம வேற, நம்ம சலோமியா நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரம் தான் தேவை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, ஓகே அதெல்லாம் விடுங்களேன். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்க உங்களுக்கு ஒரு கழுதைக்குட்டி இருக்கும், அந்த கழுதைக்குட்டியை தாப்பான்னு கேளுங்க, அவன் தருவான். இந்த கழுதைக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி போறதுக்குன்னு சொல்லுங்க, அவன் இலவசமாவே என்ன பண்ணிடுவான், தந்துருவான் அப்படின்ட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புறாங்க. சீஷர்களும் அதே மாதிரி போய் கேட்ட உடனே அந்த கழுதைக்குட்டியை என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கழுதையில ஏத்தி வரும் பொழுது, அப்படியே மத்த 21ஆம் அதிகாரம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, தங்களோட வஸ்திரங்கள், தன் வீட்டுல இருக்கிற போர்வை, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தரையில விரிக்கிறாங்க. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி வரக்கூடிய கழுதை ரொம்ப மதிப்பு மிக்கது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நன்மை பெற்றவர்கள் அந்த ஊர்காரங்க. நம்ம சிகப்பு கம்பள வரவேற்பு இதுல கூட போட்டிருக்கு, சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுப்போம் இல்லையா? நம்ம சர்ச்சிலையும் சிகப்பு துணி விரிச்சிருப்போம். கார்பெட். என்ன காரணம்? மரியாதை. அந்த மாதிரி அவங்கவுங்க துணிகளை போட்டு என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அப்படியே வரும்போது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி இயேசு என்றார்கள். ஓகே, அதெல்லாம் அதுக்கப்புறமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட எதிரிகள் யாரு? அன்னைக்குள்ள பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள், இவர் நாங்கெல்லாம் புறா வித்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை அடிச்சு விரட்டினவரியா, இவர் மேல ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கு, அடிதடி கேஸ் இருக்கு, நாங்க புறாவை பலியிட வச்சிருந்தோம், என்ன பண்ணிட்டாரு, சவுக்கத்துக்கு அடிச்சு விட்டாரு, இவர் ஒரு அக்யூஸ்ட் பேசிக்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அதுக்கப்புறமா இது என்னோட வீடு, ஜெப வீடு, அதெல்லாம் திருச்சபைகளை பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே வரும்போது, அப்போ ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் இயேசு அவனை நோக்கி, நீங்கள் சந்தோஷம் மேலும் நீங்கள் விசுவாசம்ல அவர்கள் தேவாலயத்தில் வந்து டியத்தா. ஐயோ, நம்ம மைண்டும் அங்க போகுது, கொத்தால் சாவடி லேடிக்கு போகுது. அந்த சத்தம் உங்களுக்கு இதுல கேக்குதா தெரியல. கொத்தால் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விசில் அடிச்சு கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெசார்ட்ல உள்ள மற்ற நண்பர்கள். சரி, நம்ம பார்ப்போம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என்ன அர்த்தம்? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. குருத்தோலை ஞாயிறோட நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2 மாசத்துல ஈஸ்டருக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே, அந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தின திங்கக்கிழமை நம்மளும் பாடுவோம். அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரேன்ட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அதுக்கு நீங்க எப்படி அந்த மாதிரி பாடலாம் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே என்னது, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட அடி வாங்கின கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இந்த ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னா என்னது, பேசுறதுனா என்னது, ஆர்ப்பரிக்கிறதுனா என்னது? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல மைக்கிலேயே என்ன பண்றேன், எந்த கலர் மைக்கு நல்லா இருக்கு, சோப்பே எடுத்துப்போம். என் அன்பின் தேவ ஜனங்களே, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் வேத வசனம் என்னவென்றால்,
என்னோடு சேர்ந்து புரட்டுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து யாராவது படியுங்க அப்படின்னு சொல்றேன். இது பேசுறது. யாரு என்னது இதுக்கு வந்தீங்க? சரி சரி, நான் யூடியூப்காக ஒரு வீடியோ பேசுறதுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப எடுக்கணுமா? வச்சிடறேன். நீங்க உங்களுக்கு எந்த ஊரு? சேலம் தானா? சரி சரி, நல்லா இருந்துச்சு. இது அதுவும் அவரு தாமு அவரு பேசும்போது அந்த எக்கோ வச்சிங்கல்ல, அது உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? ஓ, தாமு அவர் நடத்துறது எல்லாத்துக்கும் நீங்க அது இல்ல பொதுவா. ஓ, சினிமா சம்பந்தமான எல்லாத்துக்கும் போயிருவீங்க, அந்த அனுபவத்துல போடுறீங்க. இப்ப இங்க கீழே டிஜேக்கா எடுத்துட்டு போற மாதிரி. சரி சரி, இப்ப நான் லைட்டா ஆஃப் பண்ணிடவா, வருவீங்களா? அவ்வளவுதான். சரி சரி, சரிம்மா, நன்றி. தங்குறது கீழே தான் இருக்கீங்க. சரி சரி, உங்களுக்கு தனியா ரூம் கொடுத்துருவாங்கன்னா யாரு புக் பண்றவங்க கொடுப்பாங்களா இல்லைன்னா? ஓ, ஆமா ஆமா. ஓ, ஹோட்டல்காரங்க தர மாட்டாங்க. சரி சரி, நன்றி. ஓசன்னா, அதே ஓசன்னா, ஓசன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாகன்றது என்னது? ஆராதனை, ஆராதிக்கிறது. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. இதுவரை ஓகே. ஆனா அந்த துதி ஆராதனை எப்ப தெரியுமா கேவலப்படுத்தப்படுது, போலியா மாறுது? வல்லமை தேவை தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. கூட்டு கூட்டு பேச என்ன பண்ணு, கூட்டு இன்றே தாரும் தேவா, கூட்டுப்பா, கூட்டு கூட்டு, இன்னும் இன்னும் கூட்டு, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. இப்படி கை காட்டுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, இந்த 3 பட்டன் இருக்குல்ல, இந்த 3 சுத்து, இந்த 3 தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. இப்ப தாம அவர் பேசும்போது மிமிக்ரி பண்ணி காமிச்சாப்ல இன்னைக்கு. இப்ப இந்த தம்பிமார்கள் தான் இந்த சிஸ்டம், அவங்க தான் எக்கோ வச்சு விட்டாங்க. அவர் அப்படியே ஏரோப்ளைன் சவுண்டு, ஹெலிகாப்டர் சவுண்டு போடும்போது அப்படியே 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 என்னாச்சு, எக்கோ அடிச்சிச்சு. இது தப்பு. அப்ப என்ன ஆகுது, நீங்க துதி ஆராதனைன்ற பேர்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதியின் மத்தியில் தான் வாசம் செய்கிறவர், அவர் விரும்புறாப்ல. ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஓசன்னான்னு சொல்லும் போது, துணியை எல்லாம் போடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னால ஓசன்னா நீட்டு கிடைக்கியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பாத்துக்கா. கழுதையை கொண்டு வர சொன்ன, கொண்டு வந்துட்டா. துணியை விரிச்சியா, பரவாயில்ல, நான் சொல்லாம செய்யறியா? கழுத ஒரு தீர்க்க தரிசி சொன்னது நிறைவேறுது. ஆனா நீங்க ஓசனா ஓசனா ஞாபக படிக்கிட்டு கிடைக்கியா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோவப்பட்டிருக்கணும்ல. சவுக்க தூக்கி அடிச்சேன், நான் ஏன் அடிச்சேன்னு விளக்கம் கொடுக்குறாப்ல. என்னோட ஆலயத்தை நீங்க கல்லர் கோகை ஆக்குறீங்க அப்படின்னு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு ஓசன்னான்னு பாடும்போது நிப்பாட்டல? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆராதனை வேணும், அதை விரும்புறாப்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நீங்க அதே காரியத்தை பேச கூட்டி பேச இறக்கின உடனே வல்லமை போயிருது. இந்த வல்லமை 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 வல்லமைன்னு கத்துற கூட்டங்கள், இந்த ஸ்பீக்கரு, இந்த மைக்கு எதுவுமே இல்லாம அவங்கள ஒரு தனி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு, இல்ல கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுருங்க உங்க சர்ச்சில், வல்லமையை எழுப்பட்டும் பார்ப்போம். அதுதான் அப்படி வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஒருத்தர் துதிக்கிறாங்க, ஒருத்தர் துதிக்க வைக்கிறாங்க. நீ வல்லமை வல்லமை தேவை, வல்லமை தேவை, இதோ பொழிந்திடும் வல்லமை. அது என்ன இருக்கணும், கரண்ட் இல்லாமையும் வரணும், ஸ்பீக்கர் இல்லாமையும் வர வைக்கணும். ஆனா அப்படி நடக்குதா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையில் அப்படி நடந்தா சந்தோஷம் தான். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணோம்னா வல்லமை என்ன ஆயிருது, விசுவாசிகளுக்கு போயிருது. பேச கூட்டி வச்சாதான். அப்ப இது என்ன, இது கொட்டடிச்சா சாமி வரும்.
நம்ம ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அதை விரும்புறவரா? பவுலும் சீலாவும் ஜெயில் கதவு உடைஞ்சிச்ச எப்படி பாடியிருப்பாங்க? நார்மலா பாடியிருப்பாங்க. ஆண்டவரே ஏசப்பா கதவு திறக்கணும், இயேசுவே இயேசுவே கதவு திறக்கணும், எங்களை ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னா அப்படிதான் பாடியிருப்பாங்க. அங்க ஏதாவது ஸ்பீக்கர் சிஸ்டம் இருந்துச்சா? பேச கூட்டி வச்சாங்களா? பேச இறக்கி வச்சாங்களா? கைய காமிச்சு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தேவை தேவா, அதை இன்றே தாரும் தேவா. கூட்டு கூட்டு கூட்டு. பவுலும் சீலாவும் அப்படியா பண்ணாங்க? அப்போ அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையில நடக்குதுன்னா சரியில்லை, அது தப்பு.